ஹலோ மக்களே, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். என்ன காரணம், எதற்காக சென்றுள்ளார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினந்தோறும் வெளியாகக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை உண்மைக்குடன் பதிவு செய்கிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்னிலையில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி முதலாவதாக வெற்றிகரமாக இணைந்துவிட்டது. பாஜக அதிமுக கூட்டணி இணைந்ததை விட 2021 சட்டமன்ற தேர்தலை விட அதிக அளவு தொகுதிகளையும் தற்பொழுது பாஜக அதிமுகவிற்கு நெருக்கடிகளை கொடுத்து வருகிறது. சுமார் 50 தொகுதிகள் வரை கேட்பதற்கு தயாராகிவிட்டது பாஜக. இதுவரை பாஜக நோட்டாவுடன் முதலில் போட்டியிடட்டும் என்று கூறி வந்த அரசியல் கட்சிகள் தற்பொழுது பாஜக ஒட்டுமொத்தமாக தன்னுடைய அதிகாரத்தையும் தங்களுடைய ஒட்டுமொத்தமாக மக்கள் ஆதரவுகளையும் வெளிப்படுத்தும் விதமாக முருகா மாநாடு திரும்பி பார்க்கும் வகையில் அமைத்துவிட்டது. RSS மூலமாக நடத்தினாலும் இது முழுக்க முழுக்க பாஜகவின் மாநாடாகவும் அதில் அண்ணா மற்றும் பெரியாரை விமர்சனம் செய்த ஒரு காணொளியில் முருகா மாநாட்டில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். இதுவும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அண்ணா வழியில் நடத்தக்கூடிய அதிமுக ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாவை பற்றி மிகவும் மோசமான முறையில் காணொளி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை பற்றி ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கவில்லை என்றும் ஒரு தரப்பினர் சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள். தற்பொழுது இந்த நடவடிக்கைகளுக்கு மத்தியில் டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். அதுவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களது உத்தரவின் அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது. தொகுதிகள் பங்கீடு பற்றியான பேசுவதற்கு சென்றாரா அல்லது மாநில பொறுப்பாளர்களை நியமனம் செய்வதற்கான பட்டியலை அனுப்பி வைத்திருந்தார், அதில் திருத்தங்கள் செய்வதற்காக நயினார் நாகேந்திரன் அவர்கள் சென்றுள்ளாரா என்ற பல்வேறு கேள்விகளும் பேசப்படுகின்றது. ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்களை விட அண்ணாமலை அவர்களுக்குத்தான் பாஜகவில் மிகப்பெரிய ஆதரவுகள் இருக்கிறது. அவர் அதிமுக ஒருவேளை வெற்றியடையக்கூடிய வகையில் அமைந்தால், எம்எல்ஏவாக அண்ணாமலை அவர்கள் வெற்றி அடைந்தால் அவருக்கு துணை முதல்வர் பதவியை கொடுக்க வேண்டும் என்று கூட அழுத்தம் பாஜகவிற்கு தற்பொழுது ஏற்படுத்தி இருப்பதாக பலரும் கூறி வருகிறார்கள். ஆனால் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒரே ஒரு நிபந்தனைகள் தமிழகத்தில் இருக்கிறது. அதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை விட தமிழக வெற்றி கழகத்துடன் பலமுறை பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறது. ஆனால் அனைத்தும் தோல்வியில் தான் முடிந்தது. கடைசியாக தேர்தல் நெருங்கும் பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு செய்துவிட்டார். தற்பொழுது 15 முதல் 20% வரை ஓட்டு வங்கியை வைத்திருப்பதாக விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து பல்வேறு தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நெருக்கடியில் டெல்லி பயணம் ஒட்டுமொத்தமாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுக குறைந்த தொகுதிகளை தந்தாலும் கூட பிரச்சனை இல்லை, முதலில் தமிழகத்தில் நாம் கால் ஊன்றுவோம், அதாவது எம்எல்ஏக்களது எண்ணிக்கையை அதிகப்படுத்துவோம் என்ற முடிவில் தான் உள்துறை அமைச்சர் நயினார் நாகேந்திரனை அழைத்திருப்பார் என்ற தகவலை நம்மால் பார்த்திருக்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் 9 மாதத்திற்குள் பல மாற்றங்கள் அதிமுக கூட்டணியில் நடக்கிறதா என்பதை. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற நயினார் நாகேந்திரன் அவர்களது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறதா அல்லது அண்ணாமலை அவர்களது செயல்பாடுகள் தான் இதுவரை சிறப்பாக இருந்தது, அவரை விட அதிக அளவு செயல்பாடுகளின் மூலமாக பாஜகவின் தொண்டர்களை பெருமைப்படுத்துவாரா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.